இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், குவைத், பக்ரைன் உட்பட 8 நாடுகளில் போர் பதற்றம் நிலவுகிறது. இதனால் கடல் மற்றும் வான்வழி போக்குவரத்து கடும் சிக்கலை சந்தித்துள்ளது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து அனுப்பப்படும் சரக்குகள் பெரும்பாலும் துபாய் சென்று அங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் கடல் வழி பாதையில் மிக முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளது. கப்பல்கள் சுயஸ் கால்வாய் வழியாக செல்வதற்கு பதிலாக ஆப்பிரிக்காவை சுற்றி செல்கின்றன. இதனால் பயண நேரம் 15 முதல் 20 நாட்கள் வரை அதிகரித்துள்ளது. முன்னணி கப்பல் நிறுவனங்கள் இந்த வழியாக செல்லும் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. சில கப்பல் நிறுவனங்கள் போர்க்கால கூடுதல் கட்டணம் வசூலிக்க தொடங்கியுள்ளன. இதனால் ஒரு கண்டெய்னருக்கு 1 முதல் 3 லட்சம் வரை கூடுதல் செலவாகிறது என்கின்றனர் இந்திய ஏற்றுமதியாளர்கள். சார், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதட்டம், மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்க இந்த போர் பதட்டம் திருப்பூர் பின்னலாடை துறைக்கு என்ன மாதிரியான சாதக பாதக அம்சங்களை ஏற்படுத்துது? இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த போர் சூழல் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகள், மிடில் ஈஸ்டில் செல்கின்ற நீர்வழி போக்குவரத்தானது சற்றே தாமதமாகிறது, பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பின் காரணமாக பெரிய பெரிய விமான நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டுள்ளது. இந்த விமான நிலையங்கள் மூடப்பட்ட காரணத்தினால் எங்களது இறக்குமதியாளர் வருவதற்கும் ஏற்றுமதியாளர் செல்வதற்கும் உண்டான நேரம் அதிகமாகிறது, தாமதமாகிறது. இதன் காரணமாக இந்த தொழில் சற்றே பாதிப்பை சந்திக்கிறது. தற்போது வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் போன்ற நல்ல சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் இந்த போர் சூழல் தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த போர் சூழல் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி வளர்ச்சியை நோக்கி செல்லும். எனவே போரில்லாத உலகம் வர வேண்டும் என்பதுதான் இங்குள்ள வியாபாரிகளும் ஏற்றுமதியாளர்களுடைய கருத்து. இதன் காரணமாக பெரிய பொருளாதார இழப்பும் வேலைவாய்ப்பு இழப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதை தவிர்க்க நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சார், இப்போ டைரக்டா இதனால அஃபெக்ட் ஆகுமா அல்லது அடுத்தடுத்த நாட்கள் ஆகுமா? எவ்வளவு? அமெரிக்க அதிபர் அவர்கள் கூடிய விரைவில் முடிந்துவிடும் என்று கூறுகிறார். அப்படி அதாவது சீக்கிரம் முடிந்துவிட்டால் இது நன்மையை தரும். இதனுடைய கால நீட்டிப்பு என்பது போக போக தான் தெரியும். இப்போ ஆல்ரெடி பார்த்தா ரஷ்யா உக்ரைன் வார் ரொம்ப நாளா அது இதுவாயிருக்கு. ஸோ இந்த வாரம் அந்த மாதிரி லாங் டேர்ம் போனாக்கா என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கு? மிடில் ஈஸ்ட், அதாவது மத்திய கிழக்கு நாடுகள் நம்மளுக்கு ஒரு வழியாக இருப்பதால் கண்டிப்பாக இதனால் போக்குவரத்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். நீர்வழி போக்குவரத்து, விமான போக்குவரத்து போன்ற போக்குவரத்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். போக்குவரத்து பாதித்தாலே சரக்குகள் போவதற்கும் வருவதற்கும் பாதிப்பு ஏற்படும். அப்படி பாதிப்பு ஏற்படும் போது பொருளாதார பாதிப்பாக மாறும். இதனால விலைவாசி ஏற்றம் இறக்கம் ஏதாவது? அது பின்னாளில் தான் தெரியும். எவ்வளவு இதனோட ஆடுறதுனால எவ்வளவு இழப்பு ஏற்படுகிறது, இதுக்கு என்ன மாற்று வழி என்பதை அரசு தான் எங்களுக்கு சொல்ல வேண்டும். இதோட பாதிப்பு எவ்வளவு நாள் தெரியும்? இன்னொரு ஓரிரு வாரங்கள் தெரிந்துவிடும். ஸோ இப்போதைக்கு கரெக்டா ஏதாவது ஹோல்டு, ஏதாவது போற வழியில எங்கேயாவது ஹோல்டு இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா சார்? 2 நாட்கள் தெரியும். எங்களுக்கு அதிகமாக நாங்கள் துபாய் ஜங்ஷனை பயன்படுத்துவதால் கண்டிப்பாக எங்களது ஏற்றுமதியாளர்களுடைய சரக்குகள் துபாயுடைய ஏர்போர்ட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி துபாய் கடல் வழி போக்குவரத்திலும் அதிகமாக தேங்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் இன்னும் 1 வாரங்கள் தெரியும். இப்போ துபாயிலேயே அட்டாக் பண்ணியிருக்காங்க சார், அதனால தான் கேட்குறோம். அதான் துபாய் ஒரு ஜங்ஷன் தான் எங்களுக்கு ஜங்ஷன். இல்லைங்க, இது வரைக்கும் எந்த விவரம் தெரியவில்லை. கண்டிப்பாக தெரிந்தவுடன் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம்.